ஹாய் காய்ஸ், வெல்கம் டு எஸ்கே கேமர்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளான்ஸ் ஆஃப் கிளான் தான் பார்க்க போகிறோம். இப்போ என்ன பார்க்க போறோம்னா, இப்போ சில அப்டேட்ஸ் மட்டும் தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ தான் இந்த ஸ்டோரேஜ் எக்ஸல் ஸ்டோரேஜ் அப்புறம் கோல்டு ஸ்டோரேஜ் அப்டேட் விட்டுருக்கேன் காய்ஸ். இன்னும் இதுக்கு வந்து 4 days ஆகும் காய்ஸ். ஸ்கில் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தேன், சரி சட்டுப்புட்டு நான் அப்கிரேட் பண்ணல. இப்போ டவுன் ஹால் 15க்கு நான் 82 தான் இருக்குது, எல்லாம் இதில் தான் இருக்குது அப்டேட். வார்டன் 57ல் இருக்குது. அப்புறம் வந்து பார்பியல் கிங் 82, அப்புறம் வந்து சாம்பியன் 35 அவ்வளோதான் இருக்கு. அப்புறம் வந்து லூட்ல வந்து இன்னும் கொஞ்சம் முடிக்கணும் காய்ஸ். இது ஃபுல்லாக முடிச்சிடலாம். இதில் வந்து நான் பாஸ் எடுத்துட்டேன், கோல்டன் பாஸ் இல்லை கோல்டன் டிக்கெட்டு. இது எடுத்துட்டா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கிடைக்குது. இது கிடைச்சதால தான் எக்யூப்மெண்ட் அப்கிரேட் பண்ண முடிஞ்சுது. இப்போ சில எக்யூப்மெண்ட் மட்டும்தான் கிராண்ட் வார்டு இது மேக்ஸில் இருக்கு. சாம்பியன்லேயும் ஒரு மேக்ஸ் ஒன்று இருக்கு. அப்புறம் வந்து இதில் இது ஒரு பூட்ஸ் ஒன்று 4 வரணும், 24 வந்துடும். அப்புறம் வந்து அவ்வளோதான். அப்புறம் குயின் ஆர்ச்சர் குயினுக்கு வந்து ஒன்று அப்கிரேட் ஆயிடுச்சு. இப்போ மிரர் ஒன்று இருக்கு, அதான் அப்கிரேட் பண்ணணும் காய்ஸ். சரி காய்ஸ், இப்போ பேட்டில் போவோம். இப்போ இது வந்திருக்கேன், கிறிஸ்டல் வந்திருக்கேன் நான். ஆமாம், லெஜண்ட் லீகலில் வந்திருக்கேன் காய்ஸ். இது வேஸ்ட்டு காய்ஸ், இது ஏன்டா வந்துருக்குது. இதில் வேற டெஸ்ட்ல அந்த நம்ம எப்போ ஃபர்ஸ்ட் வந்தோமோ அந்த பிரான்ஸு சில்வர் இதுலேயே இருந்துடலாம் போல. ஏன் சொல்றேன்னா, இதுல வந்து ஃபைனல் மேட்ச் 8 தான் கிடைக்கும், 8 தான் கிடைக்குமே மேட்ச். வேஸ்ட் காய்ச்சி அதான் ஸ்கிப் பண்ண முடியாது. இப்போ நம்ம வேற அட்டாக் போறோம்னா நம்ம ஸ்கிப் பண்ணி தான் ஆகணும். ஆனா வந்து ஸ்கிப் பண்ண முடியாது, இல்லை இதுலதான் மைனஸ். கரெக்டா டவுனாலே குத்துனா நான் எப்படின்னு அடிக்கிறது. எல்லாத்துலயும் கேப் வச்சிருக்கேன், ஆனா எல்லாம் பூரியா தான் இருக்கும். சரி, நடுவில் இது வச்சுப்பா. ஃபர்ஸ்ட் வால்ஸ் எடுக்கணும். வால்ஸ் எடுத்தோம்னா கொஞ்சம் ஈஸியா உள்ள என்ட்ராங்க. இப்பண்டா எல்லாத்தையும் விடடா. சாம்பியன் ஆரம்பிச்சு சட்டு பண்ணி முடிக்கிட்டேன். மைனஸ் என்ன காய்ச்சல் செல்லு வேற இருக்கா, சீக்கிரமாவே லைஃப் குறைஞ்சிருக்கு. ஆனா கரெக்டா போயிட்டு இருக்கு, பார்ப்போம். ஆஹா, ஆச்சா கிராம உடனே போய் தான் சார்ஜ் முடிச்சு. சரி, எடுக்கல. ஹாய், 3 ஸ்டார் அடிச்சிடும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இதுல என்ன மைனஸ்னா, ஸ்ட்ராட்டஜி போட்டு தான் அடிக்கணும் காசித. நாம இஷ்டத்துக்கு என்கிட்ட ஒரு 12 எலைட்டு ட்ராகன் இருக்கு, சட்டு புண்ணா அடிச்சேன்னா நான் வந்து ஜெயிச்சிடலான்ட்டு ஒன்றும் கிடையாது. அது சும்மா நம்ம வந்து புக்கு யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோம், அதனாலதான் வந்து இந்த கேமை விளையாடவே முடியும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து விளையாடினா கூட கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ வந்து நம்ம டவுன் ஹால் 16, அப்புறம் வந்து 17 வரும். 17க்கு நம்ம முக்கணும், அவ்வளவுதான். என்ன பண்றது. இன்னும் கொஞ்சம் அப்டேட் வருது காய்ஸ், அது வந்து பார்க்கணும். இப்போ டவுன் ஹால் 17 ஒரு புது ஸ்பெல் ஒன்று வந்திருக்கு. அப்புறம் வந்து குரூப்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து அப்டேட் பண்றது திரும்பி ஒன்று வந்திருக்கு. அது நெக்ஸ்ட் அப்டேட்லாம் வரும், நான் வந்து கொடுக்குறேன் அப்டேட்டு. சரி அப்பா, நம்ம 2 பேருக்கு 40 செகண்ட் சட்டு பண்ண அடி. என்ன பண்றது, அடி 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 அப்பாரா. 18 என்ன வாங்கலாம், புக்ஸ் வாங்கலாமா? ஏன்னா என்கிட்ட இது வேற அப்கிரேட் வேற பண்ண புக்ஸ் இருக்கு. கிங் புக் இதான் அப்கிரேட் பண்ண காய்ஸ், நான் வச்சிருக்கேன். இது என்கிட்ட 2 புக் இருக்கு. நான் இப்போ இதுல ஒரு இதுல வந்து இதுல ஒண்ணு இருக்கு கோல்டன் பாஸ்ல, என்கிட்ட ஆல்ரெடி ஒண்ணு இருக்கு. இதுல இருக்கு ஸ்பெல், இதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு. ஓ சப்போஸ் வந்து எது கொடுக்கறதுதான் தெரியல காய்ஸ். நீங்க புதுசா விளாடுறீங்கன்னா நீங்க தயவு செஞ்சு கோல்டு பாஸ் போட்டுருக்கு. கோல்டு பாஸ் போட்டாதான் நம்ம சட்டுக்குன்னு டவுனால ரீச் பண்ண முடியும். நாம வந்து எனக்கு வந்து நான் கோல்டு பாஸே தேவையில்லை, எனக்கு ஹீரோ ஸ்கின்னும் தேவையில்லை, நார்மலாவே விளாடணும்னா ரொம்ப கஷ்டம். நீங்க ஏறது ரொம்ப கஷ்டம். அதான் காய்ஸ், இது ஸ்ட்ராட்டஜி. இப்போ வந்து நாம இப்போ சரி
பேசாம குறைச்சிடலாம். எனக்கு வேஸ்ட். இதுல வந்து என்ன ஆக போகுது, ஒன்றும் கிடைக்க போகுது இல்லை. டாப் பிளேயர்ஸ்ல நிறைய பேர் இருக்கானுங்க. இதெல்லாம் வேற வேற லீக். எல்லாம் தருவாங்களான்னு தெரியல. இது கிளான் டோர்னமெண்ட். ஆமா, நீங்க நம்ம கிளான் அதுக்கு மேல இருக்கு. என்ன நடக்குதுன்னு தெரியல, பாப்போம். சரி காய்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா காப்ளின் வச்சு யூஸ் பண்ண போறோம். ஏன்னா வந்து இதுல என்ன மைனஸ்னா, அந்த பிளஸ் என்னன்னா, சாரி மைனஸ், பிளஸ் என்னன்னா இது எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். அதாவது கோல்டு எக்ஸ்ட்ராவே கிடைக்கலாம். நம்ம இதுதான் அடிக்க போறோம். எதுக்கோ வந்து நம்ம இது எடுத்துக்கலாம். இன்சிடி ஸ்பெல் தான் தேவை. தோட்டாலும் பரவாயில்ல. இப்ப என்கிட்ட காசும் இல்லை, இதுவும் இல்லை. இதைத்தான் அடிக்கணும். எல்லாமே வெளியில வச்சா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். எல்லாம் உள்ள கிடக்கு. இதுதான் கரெக்டா இருக்கு காய்ஸ். சுத்துறாங்களே. என்ன பண்ண தெரியல. பாய் 770 நான் இப்பதான் அதை பாக்குறேன். வராதே உள்ள கத்துக்கிட்டு வந்த. ஏடா அங்க வேற இடம் தெரியலடா உங்களுக்கு. ஓ, இந்த காப்ளின்ஸ் எல்லாம் ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல. காய்ஸ், இது எப்படி அட்டாக் பண்றது தெரியல காய்ஸ். நான் சரி இதுலயாச்சும் அடிக்கலான்னு பாக்குறேன். ஏன்னா 100 உள்ள போனா கூட நம்ம ரிசோர்சஸ் தான் தேவை. ஆனா இது என்னன்னா அந்த சைடா ஓடுது. என்னடா இது இப்படி ஆச்சா? அவ்வளவுதான். இது வேஸ்ட் ஆயிடுது. பரவாயில்ல. பிளஸ்ஸா மைனஸ் தானே எப்படா பிளஸ் ஆச்சு? இன்னும் கொஞ்சம் வேணும் காய்ஸ். நான் வேற அப்டேட் பண்ணலான்னு பாக்குறேன். இது நான் கரெக்டா கம்மியில நிக்கி ஸ்பெல்லு ரூட். இது வந்து 140. இது வந்து கொடுத்துடலாம். அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விளையாடணும். சரி, ரூட் அழிச்சிடலாம். அதேதான். ரூட் ரைடர்ஸ் ஒரு 10, அப்புறம் விச் ஒரு 10, அப்புறம் வந்து எர்த்குவேக் ஒரு 9. காய்ஸ், இந்த நான் யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்க. அண்ட் 85 இல்லை 95% தான் 2 ஸ்டார் வரும். இல்ல சப்போஸ் லக்கில் 100 கிட்ட வரும். பேசாம இது வேஸ்ட் காய்ஸ். இது என்ன பண்றது தெரியல. பேசாம சரண்டர் ஆயிடலாம். வேஸ்ட் இது. ஏன்னா இப்படி இருக்குது. கொஞ்சம் தான் இருக்கா. ஆமா காய்ஸ், இல்ல கொஞ்சம் குறைக்கணும். குறைச்சாதான் இதே தருவானுங்க. வர்றாங்க இதுல வந்திருக்காரா? தேவையில்லை. சரண்டர். ஏய், மைனஸ் ஆக மாட்டேங்குதா? என்ன இது? நான் இப்பதான் நோட்டீஸ் பண்றேன் காய்ஸ், மைனஸ் ஆக மாட்டேங்குது. என்ன காய்ஸ் இது? ஒன்னும் புரியல. அட்டாக்கிங் தான் காட்டுது. ஐயோ கடவுளே, என்ன பண்றது இல்லையே. பாருங்க காய்ஸ், அப்படியே தான் காட்டு. அதாவது இப்போ நான் இப்ப எக்ஸிட் கொடுக்குறேன்னா 0ல தான் காட்டுது. மைனஸ் ஆக மாட்டேங்குது.
ஒருவேளை இதுல வந்ததால நம்ம அட்டாக் பண்ணாதான் இது போல. அன்னைக்கு லாபம் தான். சரி விட விட வேலை இது வேலை இது மருந்து சாதம் ஆக்சுவலி அடுத்து அது கூட வராது போல. அது கூட வரல. பண்ணலாம் 140 வந்துச்சு. அந்த ஸ்பெல்லுக்கு அப்டேட் பண்ணிட்டா இது மேக்ஸ். இவன் புக் எதுவும் மிஸ் ஆகும். மேக்ஸ் அவ்வளோதான், மேக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இவ்வளோ மேக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு வாய்ஸ். என்ன பண்ணுறது தெரியல. இன்னும் இதை சேர்த்து இன்னும் இதை எடுத்தோன்னா நம்ம இதை எடுத்துடலாம் காசு. இல்லை இதை எடுக்கலாம். ரெண்டே கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்தா நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிடலாம். இல்லை எது இருந்தாலும் அப்கிரேட் பண்ணிடலாம். ஏன்னா என்கிட்ட புக்கும் 2 புக்கு இருக்கு. பேசாம இதை அப்டேட் பண்ணலாம். எது மேக்ஸ் பண்ணால் மேக்ஸ் பண்ணிடலாம். இது 2த்தையும் மேக்ஸ் பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக ஆகும்னு எனக்கு தோணும். சரி கடைசி மேட்ச் அப்கிரேட் பண்ணிடலாம். என்னடா டவுன் ஹால் 17 காட்டுறானுங்க. கடுப்பாகுது காய்ஸ். என்ன காய்ஸ், ஷோ அவ்வளோ பேராடா இதுல இருக்கீங்க. எதையாச்சும் கொஞ்சம் அதிகமா இருக்கணும். வார்டன் பிடிச்சு எஸ் டவுன் ஆச்சு. ஆனால் நிறைய பிளேயர்ஸ் வந்து ஸ்ட்ராட்டஜி வச்சு விளையாடுவாங்க. சில பேர் வந்து நம்ம இஷ்டத்துக்கு அடிக்கலாம், இஷ்டத்துக்கு ஒரு குரூப் போயிடலாம். நல்லா இருக்கும். அடிச்சுன்னா போய் வேஸ்ட் தான், அவுட்டு தான். ஏன்னா அங்கே சிங்கிள் இன்சிடென்ட் டவர் இருக்கு, அது ஈஸியாக அடிச்சு போடுறது. +21 வந்துச்சு. இதைத்தான் நான் நினைச்சேன் அடிச்சிட்டேன். இது வேறு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கு. இதுக்கும் இதை கொடுக்கலாம் நினச்சேன். இதை கொடுத்தோன்னா இது ஆட்டோமேட்டிக், அவ்வளோதான். இப்போ கம்மியாக இருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதில் போயிட்டு இதில் குத்தணும். அப்புறம் வந்து எது மேக்ஸ் பண்ணணும்னா அவ்வளோதான். இது மேக்ஸ் பண்ணியாச்சு.
இப்போ வந்து இவ்வளோ இருக்கு நம்ம கிட்ட. இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு, நான் இதை அப்கிரேட் பண்ணிருக்கலாம். வெயிட் எங்க அவங்க காணோம்? குட்டி பாட்டி எங்க காணும்? இல்ல வேற எங்க இருக்குன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. எங்கடா காணுமே. காய்ஸ் இங்க இருக்காங்க காய்ஸ். ஐயோ 13 ஹவர்ஸ்ல என்ன பண்றது தெரியலையே. அப்படியே விட்டாலும் அடிச்சு போயிடுவானுங்க. பில்டர் புக்ஸ் வெயிட் பண்ண காய்ஸ், ஏன்னா அவங்க இது வேற ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்குது. இதாங்க 38 hours 37 minutes தான் இருக்கு. அதான் இது முடிச்ச பிறகு தான் நம்ம இது பண்ண முடியும். அதாவது எக்ஸ்டேஜ் பண்ணிக்கணும், நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுட்டு இதில் அப்கிரேட் பண்ணிடலாம். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும் போல. இப்போ வேற இன்னும் கொஞ்சம் முடிக்கணும் காய்ஸ். ஏங்க கடைசியா ஒரு மேட்ச் போட்டு முடிச்சுங்க. 2 இருக்கா? 2 போட்டுலாம். ஈஸியா வரணும். என்ன ஆனா லக்கலி என்னன்னா இதெல்லாம் வெளியிலே இருக்கு. ஆஹா, இப்படி வச்சிருக்கானா எதையோ உள்ள ஏதோ இருக்கு. ஒருவேளை பாம்ஸ் எல்லாம் இங்க சுத்தி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா காய்ஸ், பாம்ஸ் ஏதோ உள்ள சுத்தி இருக்குது காய்ஸ், எனக்கு நல்லா தெரியுது. இப்ப நம்ம சட்டு பண்ண ஆளை இறக்குறோம்னு வச்சுக்கோங்க, அவங்கதான் தாரா. எல்லாம் இந்த சைடா போங்கடா, டவுன் ஹால் சைடா போங்கடா. யாரா இதுல ஒண்ணு இன்னொரு குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துச்சுங்க எல்லாம். சூப்பர் செல் மட்டும் காய்ஸ், சூப்பர் செல் மட்டும் 18வது டவுன் வந்துச்சு. அவ்வளவுதான், 18 வந்துச்சுன்னா அவ்வளவுதான். இப்ப வரப்போற புது பிளேயர்ஸ் தான் ரொம்ப கஷ்டமாயிடும். என்னடா இது, சரி 17 முடிக்காம பார்த்தா 18 வந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க. கை விடல காய்ஸ். பாத்துட்டு இருக்கான், ஆப்போனன்ட் பாத்துட்டு இருக்கான் காய்ஸ். எனக்கு டைம் ஓவர் ஆயிடுங்க, 30 செகண்டா இருக்கு. அதுக்குள்ள டவுன் ஆன்லாம் நம்மள அடிக்க முடியும். நல்ல விஷயம் என்னன்னா கடைசி மேட்ச் ஒன்று போட்டுடலாம் கைஸ், அப்புறம் வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் போகுது, சட்டுக்கு முடிச்சு. என்னாச்சு? கொடை 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 என்னது? ஏன் முடிச்சா டைம் இல்லையே காய்ஸ்? என்னது இது? அவ்வளவுதானா? ஒரே ஒரு மேட்சை போட்டு நான் எக்ஸ்க்ளூ இன்னும் கொஞ்சம் ஏத்தலாம் நினைச்சேன் காய்ஸ். ஏத்து காய்ஸ், இதுக்குதான் நான் வந்து இறக்கணும்னு இதை வர நான் இவ்வளவு ஆக்கிட்டேனா? என்ன பண்றது, மைனஸா ஆக்க முடியல. என்ன பண்றது, வேஸ்ட் தான். இது வேற ஈவெண்ட் வேற 14 நாள் தான் இருக்கு. இப்ப 60 days தான் இருக்கு. ஆனா முடிச்சிடலாம் காய்ஸ், சர்டிபிகேட் முடிச்சாதான் ஈஸியா இருக்கும்.
நான் வேற இதை வேற ஏதாவது கொடுக்கலாம் புக் எடுத்து முடிக்கலாம்னு பார்க்குறேன். பார்த்தா ஒன்றுமே இல்லை. பெருசு தான் காய்ச்சி முடிக்கணும். ஏன்னா நம்ம சின்னது கூட அப்புறமா முடிச்சிக்கலாம். பெருசு தான் கொஞ்சம் லேட் ஆகும் காய்ஸ். இதெல்லாம் வந்து கம்மி டே, இதுதான் அதிகம். இதுதான் 11 days. இதுக்குதான் பெருசு முதல்ல முடிச்சுட்டு கூட சின்னது முடிக்கலாம். இதெல்லாம் யார் யூஸ் பண்ணுவா? பார்பியர்னு, ஆச்சர் குயினு, சாரி வால்பேக்கர், வால் பிரேக்கர், அப்புறம் வந்து ஜெயண்ட், அப்புறம் பலூன். யார் யூஸ் பண்ணுவா? இது பலூன் யூஸ் பண்ணுவாங்க, லிசார்ட் கூட யூஸ் பண்ணுவாங்க, பெக்கா கூட யூஸ் பண்ணுவாங்க, டிராகன் யூஸ் பண்ணுவாங்க, இது யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். இந்த மிச்சம் 2 பேரும் விட்டுருவாங்க. அவ்வளவுதான். என்ன பண்ணுறது? அப்டேட் பண்ணி தான் ஆகணும் சட்டுக்குன்னு. சரி காய்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் கமெண்ட் பண்ணுங்க, அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் வந்து ரொம்ப லேட்டாக அதான் இந்த 3-6 மாதம் அப்படியே விட்டேன். ஏன்னா ரொம்ப இது ஒர்க்கு ரொம்ப இருக்குது காய்ஸ். அதான் இன்னும் அப்டேட்ஸ் வரும் காய்ஸ், பார்ப்போம். இப்போ வேற புது ஸ்பெல்லு வேற வந்திருக்குதான், புது ஸ்பெல்லு. அப்புறம் வந்து குரூப்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அதான் அப்டேட் பண்ணுற மாதிரி வந்திருக்கு காய்ஸ். அது நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்ப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்புறம் பெல் ஐக்கானை தட்டிடுங்க காய்ஸ். நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். நீங்கள் வந்து அப்படியே பார்க்கலாம். சரி காய்ஸ், வீடியோ அவ்வளோதான் வீடியோ. அண்ட் ஓகே, see you, bye.